ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 10வது மாத வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று அதை உரிமை பாராட்டி ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலே உண்மையும் நீதியும் உண்மையும் மாறாதவராயிருக்கிறார். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார். சபையாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். வானோர் பூமியிலானோர் பூதலத்தோர் அவனுடைய முழங்கால்கள் முடங்கி நாவு அறிக்கை செய்கிற மேலான நாமத்தை உடைய இயேசு, எல்லாவற்றிற்கும் மேலா இருக்கிற இயேசு, உன்னதமான சிங்காசனத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற இயேசு, அவரே நமக்கு தலையா இருக்கிறார். அவர் என்றைக்கு தோற்று போனதே இல்லை. அவர் சொன்ன நினைத்தது நடக்காத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஒரு தாழ்மையான நிலைமையில, ஒரு மோசமான நிலைமையில, நெருக்கத்தோடும் கஷ்டத்தோடும் எல்லா விதத்திலும் வீழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை. அவர் நமக்கு தேவன் மாத்திரமல்ல, தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளை தன்னை காட்டில எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்க வேண்டும் என்று நினைப்பான். அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு சொப்பனை வந்தது. அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். மற்றவர்களுக்கு சொப்பனை வந்தது. அதற்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்தார், அர்த்தத்தை சொல்லினார். பார்வோன் மூலமாக பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த ஒருவன் திரும்ப அவன் தன் நிலையிலே தன்னுடைய ஸ்தானத்திலே வருவான் என்று அவன் கண்ட சொப்பனத்துக்கு கரெக்டாக பதிலை சொன்னார் யோசேப்பு. அதன் அடிப்படையிலேயே ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு சில நாட்களாய் சிறையில் இருந்த அந்த பானபாத்திரக்காரன் திரும்பவும் ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதியை பெற்றார். அதை தான் ஆவின் வெளிப்பாடோடு கூட அந்த கனவுக்கு பதில் சொல்லுகிறார். உன் தலையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஒரு கனவு அது நடக்கும் என்று யோசேப்பின் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறினது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். எதையெல்லாம் நான் இழந்து போனேனோ, எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துலலாம் அசிங்கப்பட்டேனோ, அந்த இடத்திலேயே கர்த்தர் என் தலையை உயர்த்தி அவருக்கு மகிமை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு உங்களை தலை குனிய அழைக்கல. உங்களை வெட்கப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தம் சிந்தல. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகளை சுமக்கவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித அவமானங்களையும் நிந்தனைகளையும் தோல்விகளையும் இழப்புகளையும் மாற்றி உன் தலையை உயர்த்தி அநேகருக்கு முன்பாக கனம் பண்ண வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அல்லேலூயா சொல்லிருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்க நீங்க பார்ப்பீங்கள் என்று சொன்னால், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க என்ன இருக்கு. அவர் சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லிருங்களேன். அப்படியே குப்பையிலேயே இருக்கணும், அப்படியே கீழான நிலைமையில் இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க எல்லா விதத்திலும் நான் உயர்ந்த நிலைமையில வரணும், என் பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில வரணும், என் குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களை காட்டிலும் உங்க மேல தேவனுக்கு அளவில்லாத அக்கறை இருக்குது. உங்கள் தலையை உயர்த்தணும். ஆமென் சொல்லுங்களேன். தலை குனிந்து நீங்க நடக்கிறது அவர் விரும்புவதே இல்லை. பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் அவமான நிந்தனைகளோடும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் விரும்பவே இல்லை.
அப்படி அவர் விரும்புகிற ஒரு தேவனாயிருந்தால் நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்க மாட்டார். அப்ப ஏன் உனக்கு ஜீவனை கொடுத்தார்? உன்னுடைய ஜீவன்ல நீ வாழ்ந்த வாழ்க்கையில எல்லா நஷ்டங்களும், ஏமாற்றங்களும், இழப்புகளும், அவமானங்கள் உனக்கு வந்தது. ஆனா இப்பொழுது அவருடைய ஜீவன் உனக்குள்ள வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள வந்திருக்கு. நல்லா கவனிங்க. பார்வோன் தான் இந்த பானபாத்திரக்காரனை அவனிடத்துல குற்றம் கண்டுபிடித்து சிறையில் அடைத்தார். அதே பார்வோன் ராஜா, எகிப்து தேசத்துக்கு ராஜாவாயிருந்த பார்வோன் திரும்ப அந்த பானபாத்திரக்காரனுக்கு அதே ஸ்தானத்திலே வேலையை கொடுத்தார். உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை, நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து உங்கள் மேல குற்றம் சாட்டி உங்களை தள்ளி இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தித்து பேசினார்களோ, அவர்கள் வாயாலேயே உங்களை பெருமைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் நிலைநிறுத்துவார். நீங்க நினைச்சிருக்க கூடாது, இதுதான் என்னுடைய நிலைமை, இதான் என் சூழ்நிலை, இது பிசாசினுடைய தந்திரம், இப்படிதான் என் வாழ்க்கை ஓடணும், இப்படியே தான் நான் இருக்கணும், இது மாறாது அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. கவனிக்கிறீங்களா? என் சூழ்நிலை மாறவே மாறாது இல்லைங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதுக்கு முன்னால நான் நல்லா இருந்தேன், இதுக்கு முன்னால நான் நல்ல நிலைமையில போயிட்டு இருந்தேன், வர வர என்னுடைய நிலைமைகள் ரொம்ப பாதிக்கப்படுறது போல இருக்கு, நெருக்கங்கள் அதிகமா இருக்கிறது போல இருக்கு, ஒண்ணுமே நடக்கலையே, ஏதோ கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது வண்டி, இல்ல ஏதோ ஒரு விதத்துல வண்டி ஓடுறதுக்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணல, அழைக்கல, தெரிந்து கொள்ளவில்லை. தலை உயர்த்தப்படும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு இருக்கும். அம்மேன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றாரு தாவீது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். எல்லாரும் சுற்றி நின்று ஆச்சரியமாய் பொறாமையோடு பார்க்கிற விதத்துல கர்த்தரை என்னை வைப்பாரு. அவர்கள் எனக்கு இருக்கிற சௌகரியங்கள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படுவார்கள். அவர்கள் என்னை வெட்கப்படுத்த நினைத்தார்கள், அவர்கள் என்னை குழியில தள்ள நினைத்தார்கள், அவர்கள் என்னை பழிவாங்க நினைத்தார்கள், என்னை எந்த குழியில் தள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த குழியில் அவர்கள் விழுந்தார்கள். என்னையோ கர்த்தர், அல்லேலூயா சொல்லிருங்களேன், என்னையோ கர்த்தர் உயரமான சிங்காசனத்தில் உட்கார வைத்து எனக்கு ஒரு பந்தியை வைத்து அநேகர் பார்க்க விதத்தில் என்னை என்ன பண்ணிருக்கிறார், என் தலையை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். இதுக்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்திருக்கலாம், இதுக்கு முன்னால ஏதோ ஒரு வேலைகள்ல இருந்திருக்கலாம், இப்போ சூழ்நிலைகள் மாறி போயிருக்கலாம். கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார், அவருக்கு மகிமைக்கென்று உன்னை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கக்கூடிய கிருபை அவர் வைத்திருக்கிறார். இதே நிலைமையில நீங்க இருக்க போறதில்ல. பக்கத்துல பசங்க, இதே கஷ்டத்துல இதே பிரச்சனையில நான் இருக்க போறதே இல்லை. என்னை அழைத்தவர் உன்னதமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், இதிலும் பெரிதானவனை எனக்கு செய்ய போகிறார். நான் கீழாகாமல் மேலாவேன், வாலாகாமல் தலையாவேன். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கர்த்தர் எனக்கு செய்வார். நான் நினைத்திருக்கிற காரியங்களை விட என்னை குறித்து என் தேவன் நினைத்திருக்கிற காரியம் என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு தூரம் என்னுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் தூரமாயிருக்கிறது. ஆகவே என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற
பெரிய நோக்கம், அவருடைய வாஞ்சை உயர்ந்த அடைக்கலத்திலே என் தலையை உயர்த்துவார், என்னை அநேகருக்கு முன்பாக நிலைநிற்க பண்ணுவார், நான் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப எனக்கு கர்த்தர் தருவார், இழந்த அபிஷேகம், இழந்த அதிகாரம், இழந்த வல்லமை எல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்து என்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே நிறைந்திருக்கிறார். ஒரு நாளும் ஆவியானவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதை விட்டு பின்வாங்க போவதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எனக்குள் இருந்து என்னை திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப எழுப்பி அவருக்கென்று நிலைநிற்க செய்வார். அநேக மக்கள் என்னை பார்த்து, உங்களை பார்த்து அவமானப்படுத்தின பேசின வாய்களை எல்லாம் அவர் கட்டி அடக்கி போட்டு ஆச்சரியமாய் அவர்கள் பார்க்கிற விதத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை உனக்கும் எனக்கும் நிச்சயமாக செய்வார். அவர் சொன்னது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். இருக்கிற வண்ணமாய் நீ இருக்கிறது போவதில்லை. நீ வேறு மனுஷனாவாய், நீ வேறு மனுஷி ஆவாய். உனக்குள்ள ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். நீ இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி உன்னை பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். உன் கரத்தை பயன்படுத்த போகிறார், உன் கண்களை பயன்படுத்த போகிறார், உன் நாவை பயன்படுத்த போகிறார். உனக்குள்ள இருந்து அவருடைய வல்லமை வெளிப்படும். உன்னை தோற்கடிக்க நினைத்த, உன்னை கீழே தலை குனிய வைத்த எல்லா பாவத்தின் வல்லமை மேலே உனக்கு ஒரு அதிகாரம் வெளிப்படுகிறது, அதிகாரம் வெளிப்படுகிறது. உன்னை கீழே தள்ளி உன்னை மிதித்து ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டு பல விதங்களில் உன்னை துக்கப்படுத்தினவன், பல விதங்களிலே பல மனிதர்களை எழுப்பி உன்னை நோகடித்த பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உன்னை திரும்ப அவருடைய ஸ்தானம், அவர் நினைத்த ஸ்தானத்திலே உன்னை உயர்த்தி வைத்து உனக்கு மகிமையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரப்போகிறார். அதை அவரே செய்வார், அதை அவரே செய்வார், அதை அவரே செய்வார். ஹல்லேலூயா சொல்லிருங்களேன். உன்னுடைய நிலை வேறங்க. தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான நிலை, அந்தஸ்து வேற. அது அது அவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. உன் கண்ணு காணல, அதை பார்க்க முடியல. ஆனா இந்த காலை வேளையில விசுவாசிங்க, காலை வேளையில விசுவாசிங்க. கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார், என் தேவன் ராஜரிகம் செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பாருங்க, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும், எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும். அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு, ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அதெல்லாம் வெளியே போல, உனக்குள்ளதான் இருக்கு. அது திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, சிந்தனைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய தன்மைகள் உனக்குள் அதிகமாக வெளிப்பட போகிறது. திரும்ப அதே ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை வைத்து உன் தெருவிலே உனக்கு மகிமையை கொண்டு வருவார். தெருவில் இருக்கிறவர்கள் பெருமையாய் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் குடும்பங்கள் உன்னை பெருமையாய் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தருவார், ஞானமுள்ள நாவை தருவார், ஞானமுள்ள கண்களை தருவார், ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்கக்கூடிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இன்று இன்னும் அதே நிலைமையில, இனியும் அதே நிலைமையில தான் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய விசுவாச ஜெபத்தை விட்டு விடாதே. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லிருங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லிருங்களேன். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும், மறுபடியும் சொல்லி வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மறுபடியும் கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார், மறுபடியும் தம்முடைய வல்லமையை ஊற்றிருக்கிறார், மறுபடியும் அவர்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு முழுமையாக பின்வாங்கி போனார். ஆனால் மறுபடியும் அவர் தொட்டார், அவர் தலையை உயர்த்தினார்.
எருசலேமில் முக்கிய பொறுப்பில் வைத்தார். அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகம் கிடைத்தது. மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினார். வல்லமையான காரியங்களை செய்தார். சாதாரண மீனவனாயிருந்த ஒரு பேதுரு, மறுதலித்த பேதுரு, எதற்கெடுத்தாலும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு, விசுவாசத்தை விட்டு விலகி போன பேதுரு, அந்த பேதுருவை கர்த்தர் திரும்ப மறுபடியும் தம்முடைய ஆவினால நிரப்பினார். இன்னொரு தொடுதல் அவருக்கு வந்தது. இன்னொரு தொடுதல் உனக்கு வரும். இன்னொரு தொடுதல் இருக்கிறது. அவ்வளோதான் எல்லாம். இனி என்னால் ஜெபிக்க முடியாது. இனி நான் ஆண்டவருக்கெல்லாம் பிரயோஜனப்பட முடியாது. இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை. இல்லை இல்லை, இன்னொரு தொடுதல் உனக்கு இருக்கு. இன்னொரு தொடுதல் உனக்கு இருக்கு. கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். உன் தலையை நிச்சயமாக உயர்த்துவார். அவர் நினைத்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி அவருக்கு மகிமை கொண்டு வருவார். மகிமை கொண்டு வருவார். ஜெப வீண் அல்ல, வேத வாசிக்கிறது வீண் அல்ல, உபவாசம் வீண் அல்ல, காலையில கர்த்தரை தேடுவது வீண் அல்ல. இதனுடைய பயனை சீக்கிரத்தில் பார்ப்பாய். நீ கர்த்தருக்காக செய்த எல்லா காரியங்களையும் சீக்கிரத்திலே பார்ப்பாய். வெகு விரைவிலே நீ பார்ப்பாய். நிச்சய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவார். சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. கடந்த காலத்தில் நடந்த காரியங்களெல்லாம் நினைச்சு அதையே யோசித்து கொண்டிருக்காதே. புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். புதிய நன்மைகள் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது. விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துவது கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் உம்மிடத்தில் இருக்கிறது. நாங்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க போறதில்ல. கர்த்தர் நீர் பெரிதானவைகளை செய்து எங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் தலை குனிந்த இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல எங்களை நீர் கனப்படுத்த போகிறீர். ஆண்டவரே, சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரக்கூடிய கிருபைகளை வைத்திருக்கிறீர் நீர். அதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமாய் மாறும். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தலையாக இயேசுவோடு நான் இணைந்திருக்கிறபடினால் நான் நிச்சயமாக எல்லாவற்றிலும் மேன்மை அடைவேன். என் குடும்பம் மேன்மை அடையும், எங்கள் சபை மேன்மை அடையும், எங்கள் ஸ்தாபனம் மேன்மை அடையும், எங்கள் ஊழியக்காரர்கள் மேன்மை அடைவார்கள். இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கு மேலாக மகிமைப்படும், எல்லாவற்றிற்கு மேலாக மகிமைப்படும். முடங்காத முழங்கால்கள் முடங்கும், அறிக்கை செய்யாத நாவுகள் அறிக்கை செய்யும். என் தெருவில் வராதவர்கள் வருவார்கள். என் தெருவில் நீண்ட நாள் கூப்பிட்டு மறுதளித்தவர்கள், வரமாட்டேன் என்று சொன்னவர்கள், சாக்கு போக்கு சொன்னவர்கள், வந்து நின்றவர்கள் எல்லாரும் திரும்ப வருவார்கள். மறுபடியும் வருவார்கள், மறுபடியும் வருவார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். கர்த்தர் அவர்களை அழைப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் காரியங்களை செய்வார். அவர்கள் வாழ்க்கை மாறும். அவர்கள் திரும்ப கட்டப்படுவார்கள். திரும்ப அவர்களே கர்த்தர் என்னை கொண்டு, என்னுடைய வல்லமையினாலே, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினாலே அவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார். பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். என்னை குறித்ததான ஒரு நல்ல சாட்சி எங்கள் தெருவில் பெருகோ, என் குடும்பத்தில் பெருகோ. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறார். பலமாய் ஆளுகை செய்கிறார். பலமாய் ஆளுகை செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில நடக்க போகிறது, நடக்க போகிறது, நடக்க போகிறது. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை